மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்தையவனேசரே, மேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே. ஆமே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. செய்ய காக்கும் ஒரு தாயை போல இந்த 8 மாதங்கள் தேவன் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா. இந்த மாயலோகனை என்னை காக்கும் தேவனே என்று சொல்லி அவரை பாடி மகிழ்த்துப்பார், அவரை பாடி அவரை மேம்படுத்த போகும். அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக அவரை பாடி அவரை மேம்படுத்துவோம். காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுமே, மகிமானி ஊற்றிடுமே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையவனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே. அல்லேலூயா. நல்ல கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவர் எவ்வளவு நல்லவர். அந்த தேவனை உயர்த்தி பாட போகிறோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்ன தெரியுங்களா? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. அந்த செங்கடல் பிரச்சனையிலிருந்து தேவன் அவர்களை தப்புவித்தார்.
அந்த தப்பு வைத்த பிறகு யாத்திராகவும் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று அவங்க எல்லாம் பாடுறாங்க. மிரியாம் மோசேயோட சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோடு ஒரு கூட்ட பெண்களுடைய கூட்டிக் கொண்டு அப்படியே தம்புரு அடிச்சுக்கிட்ட கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார். இந்த 8 மாதங்கள் நம்மை தேவன் அப்படிதான் நடந்துட்டு, அதற்காக உற்சாகமாக தட்டி கரங்களை தட்டி அவரை பாடி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். பழமை எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதுன்னு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நல்லா கரதட்டி சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சோதரிப்போம் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் காத்தைய வினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் எபெனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவே. இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே நல்ல கரந்தட்டி சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே ஆமென் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் 8 மாதத்துல எவ்வளவு எதிரான காரியங்கள் எழுப்பி வந்த போதும் காத்த. நாம பிசாசின் சோதனை போதிலும், நாம பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த என்னை காக்கும் ஆமென். மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிபாடி ரூட்டிடுமே, மகிபாடி ரூட்டிடுமே. நல்ல கரந்தட்டி சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் காத்தைய பனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தைய பனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த மாதத்தின் நாட்களிலே, புது நாட்களிலே, சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே ஆமென் ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த 8 மாதங்கள் தேவன் நம்முடைய கிருபையினால நடத்தி வந்தார். ஆமே. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அவர் 57வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கினேன். அதே 120லயோ 30லயோ ஒரு வார்த்தை சொல்லுகிற நேரத்துங்களா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த 8 மாதங்கள் நம்ம நோக்கி கூப்பிட்டதுக்கு எல்லாம் தேவன் நமக்கு பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாட போகிறோம். இயேசு ராஜா நம் நடுவில் வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடும் போது பதில் கொடுக்கிற தேவன் இயேசு. ஆமென். பரிதிமைங்கிற ஒரு குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. எப்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம், ஒரு அற்புதம் தேவன் நமக்கு செய்வார் என்றால் அவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு நம்மளோடு இருந்தால் மட்டும் போதும். தேவன் இயேசு நம்மோடு இருந்தால் மட்டும் போதும். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு இன்பமாக இருக்கும். மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் இயேசு நம்மோடு இருக்கும்போது, ஓ இவர்களோடு தேவன் இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை போதும். நம்மளுடைய தேவன், நம்மளுடைய எதிரிகள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மை உயர்த்த. ஆமென். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி கூப்பிடணும். இன்னொரு பாட போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், என பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நல்லா உற்சாகமாய். ஆமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். கைதட்டி இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். ஆமென். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். நல்ல கரடி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் கூப்பிடும்போது பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமான தேவன். இன்னொரு பாடல பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்தீர் பாடுவேன் ஹல்லேலூயான்னு சொல்லி இந்த 8 மாதங்கள் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளோ கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. அதை எல்லாம் மேற்கொள்ள தேவன் நமக்கு பலனை கொடுத்தார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் நம்ம பிரச்சனையில் வேற இடத்துலாம் இருந்தால் அவ்வளோதான், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஐயோ நம்ம இடத்துல வேற இடத்துல இருந்தாலும் தாக்கு பிடிப்பானு தெரியாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தெரியும். ஏன் நம்ம தாக்கு பிடிச்சோம் தெரியுங்களா? நம்மளோட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல பாட போகிறோம். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்தும் போது உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையாக அவரை உயர்த்த உயர்த்த தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? நான் பாடி சோதரிப்பேன் சங்கீர்த்தனம், நான் பாடி சோதரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, உம்மில்லை மகிழ்ந்திடுவே, உம்மில்லை மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? மீண்டும் ஒரு விஷயம். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? சாரோனின் ரோஜா நீரே,
நான் பாடி சோதரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. தேவனல்லவா ரட்சண்ய மகிமை, ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை சொந்தமல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே, சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலோம் என்றாலே சமாதானம் தானே, ஆடுவேன் அல்லேலூயா. சாலோம் என்றாலே நான் பாடி சோதரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ரட்சண்ய மகிமை, ரட்சண்ய மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கிருபை மேல் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? மரணத்தை வென்ற தேவன். ஹல்லேலூயா. இந்த 8 மாதங்கள்ல அவருடைய காருண்யம் தான் நம்மளை நடத்தி வந்தது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கரத்தை பிடித்து கண்மணி போல பாதுகாத்து வந்தார். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அவரை நான் உயர்த்த 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 தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஒரு ராஜாவாக உயர்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருந்தாப்புல. அவருக்கு துன்பம் வந்ததா தேவனை உயர்த்தினார், பாடுகள் வந்ததா தேவனை உயர்த்தினார். சரி, பாடுகள் வரும்போது தேவனை உயர்த்தினாரே, தேவன் பாடுகளே விட்டாரா? இல்லவே இல்லைங்க. தேவன் அந்த பாடுகளை மேற்கொள்வதற்கான பலனை அவருக்கு கொடுத்தாரு. அந்த போராட்டத்தை ஜெயிக்க அவருக்கு ஒரு பலனை கொடுத்தார். யாரெல்லாம் அவரை பார்த்து இழிவாய் நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்பாக தேவன் அவரை ராஜாவாக நிறுத்தினார். நம்மளையும் பார்த்து இழிவாக பேசுகிறவர்கள் பேசட்டும், ஒரு நாள் வரும் அன்னைக்கு இந்த கங்கவலியை, இந்த சேலம் மாவட்டமே நம்மை திரும்பி பார்க்கும். ஹல்லேலூயா. அந்த தேவன் மரணத்தை வென்றவர். நல்லா கரந்தட்டி பாட போறோம். மீண்டும் ஒரு விச ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமைன்னு பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே, மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, ஆடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, ஆடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, ஆடுவேன் அல்லேலூயா. நான் பாடி சோதரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவேன். காருண்யம் உள்ளவரே,
நடத்து. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அர்த்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அர்த்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், என் குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் ஆமென் புதிய கிருபையால் ஆமென் புதிய நாளுக்குள் என்னை நடப்பு. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு ஆண்டவரேங்களுக்கு களிப்பை தாரும். ஆனந்த களிப்பை தாரும். நல்ல கரந்தட்டி ஒரு கிருபை தாரும் தேவா. ஒரு வேலனை தாரும் தேவா. 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 இந்த 9வது மாதத்துல நம்ம கடக்க தேவையான எல்லா கிருபையும் வேலனை எங்களுக்கு தந்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தும். அந்த தேவனை மகிமைப்படுத்து. அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல தேவனை நோக்கி பார்த்து ஓ ரீலா கரபா ஷரதபா ஓ ரிதரா லகா ஷரதபா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 9 மாதங்கள் நம்மை நடத்தினார். இந்த 10வது மாதத்துல தேவன் நடத்த தேவையான கிருபையை கேட்போமா? சத்தத்தை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி மகனாகிய மகளாகிய நம்ம கேட்கும் போது அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த 9 மாதங்கள் நடத்தினது அவர் கிருபை தான். இந்த 10வது மாதத்துல தேவையான கிருபையை கேட்போமா? சத்தத்தை உயர்த்தி மௌனமா இருக்க வேணாம். இந்த தேவன் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். என் மகனாவது மகளாவது என்னை நோக்கி பார்ப்பாங்களான்னு தான் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். ஓ ஜி ஓ ராஜா ஷதரதரல கரபரபா. நன்றி 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 நன்றி. இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கையில ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த மாதம் முடியறதுக்குள்ள தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கையில கொடுக்க போகிறார். ஓ ரீ சந்தரதர கரபா ஓ நாந்தா பூரி தர ஷதரலகா. அப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து சோதனை பண்ணுங்க. விட்டு கொடுத்து சோதனை பண்ணுங்க. விட்டு கொடுத்து தேவனை ஆராதிங்க. அப்படியே உயர்த்துங்க 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 உயர்த்துங்க. ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர். நீர் போதுமானவர். நீர் இரக்கமுள்ளவர். நீர் தயவுள்ளவர். நீர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ராபா ஷதரதரா ரிபால கரபரபா ரிபா ஷதரதரல கரபா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த 9 மாதங்கள் நம்ம நடத்தினார்களா அதெல்லாம் நினச்சி பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். அதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் பலவீனத்தில் உதவி செஞ்சார் இல்லையா? அந்த கடன் பிரச்சனை எப்படியாவது அடைய உதவி செஞ்சார் இல்லைங்களா? அந்த தேவையை தேவன் சந்தித்தார் அல்லவா? நமக்கு யாருமே உதவி செய்யலைன்னு நினச்ச நேரத்தில் நம்மளோடு தேவன் இருந்தார் இல்லைங்களா? அதை நினச்சி அப்படியே கொஞ்ச நேரம்
அதை நினைக்கும் போது, தேவன் செய்ததை நினைக்கும் போது மௌனமா இருக்க தோணாது, மௌனமா இருக்க முடியாது. தேவன் நினைச்சதெல்லாம் அப்படியே சொன்னதெல்லாம் நினைச்சோம்னா நம்மளால மௌனமா இருக்க முடியாது. அப்படியே தேவனை உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே. ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புகிறது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? என்னதான் பிரச்சனை, என்னதான் சோர்வு, என்னதான் பலவீனம் வந்தாலும் என் மகன் என் சமூகத்துக்கு வருகிறாரான்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைனாலே எப்போ என் மகன் என்கிட்ட வந்து பேசுவான்னு நினைக்கும் போது, சர்வத்தையும் படைத்த தேவன் அவருடைய சமூகம் வரும்போது, அவரை துதிக்கும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அந்த தேவன் அப்படியே பாட போகிறோம். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை உள்ளத்தினாலத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆமென். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். ஆண்டவர் அப்படியே உயர்த்தி, இன்னும் உம்மை எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, இன்னும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நடுவில் இந்த நேரத்தில் இறங்கி வருவீராக. இன்னும் உம்மை வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, மீண்டும் எழுப்பிடுவீர், மேலன் கொடுத்திடுவீர், உங்கள் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், மேலன் உங்கள் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஆண்டவருக்கே மகிமை. இன்னும் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஆண்டவரே, இன்னும் உம்மை இந்த 10வது மாதத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பா சொல்லுமா, இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே, எனக்கு என்னதான் பிரச்சனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லுங்களேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கையாவுமே இழந்தாலோ,
என்றாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லாரையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர் அந்த கல்லாரையின் கல்லை அம்மே என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர் இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை சதரகா இன்னும் துதிப்பே அம்மே இன்னும் உம்மை அப்படியே இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஓ ஜீசஸ் இன்னும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஆமாப்பா இன்னும் உம்மை ஓ தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலோ தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தந்திடுவி அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தந்திடுவி இன்னும் துதிப்பேன் சபையாக அப்படியே சத்தத்தை உயர்த்தி இன்னும் உம்மை ஆண்டவரே உமக்கே மகிமை இன்னும் ஆமென் இன்னும் ஒரு சந்தரா இன்னும் உம்மை நல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ நல்லவர் சர்வ வல்லவர் ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை அப்படியே ஆண்டவரை பார்த்து ஆராதனை ஆராதனை நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் நீரந்த நன்மை பாரே நீரெல்லாமே பார்த்து கொள்வீர் நீரந்த நன்மை பாரே இன்னும் துதிப்பேன் இன்னும் ஆண்டவரே இன்னும் உம்மை ஓ ஜீசஸ் இன்னும் துதி ஆமென் இன்னும் போற்றுவேன் இரு கரத்தை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே எங்கள் ஆராதனப்பா ஆராதனை இயேசுவுக்கே ரவலகரவா ஆராதனை இயேசுவுக்கே மீண்டும் ஒரு விஷயம் ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே
கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். இந்த மாதத்தில் 10வது மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி இருக்கிறோம். அந்த தேவன் அப்படியே கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்துங்களேன், சத்தத்தை உயர்த்துங்க. இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் போது செவி கொடுக்கிறவர் தேவன். அப்படியே கொஞ்ச நேரம் உயர்த்துங்க, உயர்த்துங்களேன். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு ரகசியம் என்னன்னா, நீங்கள் தேவனை உயர்த்த 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 அவர் எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை அப்படியே உயர்த்த போகிறோம், தேவனை உயர்த்த போகிறோம். இந்த 10வது மாதத்தில் தேவையான பலன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி அவருடைய கிருபையை கேளுங்க, அவருடைய இரக்கத்தை கேளுங்க, அவருடைய அன்பை கேளுங்க. பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதிக்கும்படி கேளுங்க. ஆண்டவர் அப்படியே உயர்த்தி, ஓ ரீபா ஷாதாராதார, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. இந்த 9 மாதங்கள் தேவன் நம்மை நடத்தினார்ல, அதுக்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்துல இருந்து இந்த நேரத்தை விட்டாதீங்க. இந்த நேரம் போனா உங்களுக்கு அப்புறம் உட்கார நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த நேரம் விலையேற பெற்ற நேரம். இந்த நேரம் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற நேரம். இந்த நேரம் விலையேற பெற்ற நேரம். அதில் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றியானவரே. அப்படியே ஆண்டவரை பார்த்து அப்படியே பார்த்து சொல்ல போகிறோம், அப்படியே பார்த்து சொல்ல போகிறோம். நம்மளை பார்த்து யார் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு, அவள்தான் செத்ததுன்னு சொல்லியிருப்பாங்களா? லாசருவா அப்படிதான் சொன்னிச்சு, உலகம் அப்படிதான் சொன்னிச்சு, சகோதரிமார்கள் கூட அப்படிதான் நினைச்சாங்க, அப்படிதான் சொன்னாங்க. அவனை கல்லறையில் வச்சாச்சு, அவள்தான் 4 நாள் ஆறி போச்சு, ஆறி போய் இருக்குமே, நாத்து அடிக்குமே. நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க இழந்தவற்றை ரட்சிப்பாய் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் நிழலாக உங்க கூடவே தான் இருக்கிறார். சகோதரியே, தேவன் உங்களை விட்டு எங்கேயும் போகல. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ நம்மளோடு தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம தான் நினைக்கிறோம். ஐயோ நம்மளை விட்டு தேவன் தூரம் போயிட்டாரா நம்ம தான் நினைக்கிறோம். ஆனால் அவளை விட்டு விலகவே இல்லை. அவர் ஏன் அமைதியா இருக்கா தெரியுங்களா? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கிறத பார்க்கறதுக்கோசரம் தேவன் அமைதியா இருக்காரா தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஓ ரீபா சந்தரதர கரபா, அவர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாம இருக்கிறார். அவர் உங்க மேல நோக்கமா இருக்கிறார். அவர் உங்க மேல நினைவுள்ளவரா இருக்கிறார். தேவன் அப்படியே இருக்கிறங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை நீங்க பாட போறீங்க இப்ப. ஆமே இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு உறவை கேளுங்கள. எனக்கு தெரியாது இந்த 9 மாதத்துல யாரெல்லாம் ஆண்டவரோட உறவுல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாள் ஜபிக்கல, வேதம் வாசிக்கலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் அதெல்லாம். இன்னைக்கு நம்ம திருவிருந்து ஆராதனையை பங்கெடுக்க போகிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேட்போம். ஆண்டவரே நம்ம மன்னிங்கன்னு கேளுங்களேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம். செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகம் வருகிறது இருக்கு லேசான காரியமே இல்லைங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க மறுபடியும் ஒரு தப்பை செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகம் வந்து நிற்கும் போது ஆண்டவர் எப்படி நினைப்பார் தெரியுங்களா? சீன்னு தான் நினைப்பார். நான் பாவம் செய்யறேன், இன்னும் மனம் திரும்ப மாட்டேன், இன்னும் ஒருத்தரை மன்னிக்க மாட்டேன். என் சமூகத்துல வந்து நீ பாட்டு பாடினா, நீ ஜெபம் பண்ணா நான் எப்படி ஏத்துப்பேன்? அவர் ஏத்துக்கிறவர். ஆனா நான் நினைக்கிறேன், நம்ம திருப்பியும் அவர் மாறுவோம் நம்மளை பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா? இந்த பேச்சை விட்டுருவான், இந்த கெட்ட வார்த்தை பேசுறதை விட்டுருவான், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவான், இந்த காரியத்தை விட்டுருவான்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன பண்றதுமா, அதை செஞ்சுட்டு திருப்பி வந்து இயேசுவே இயேசுவேன்னு பாடும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? சீ. அப்படியே கண்களை மூடுங்களேன் கொஞ்ச நேரம் எல்லாரும் ப்ளீஸ். இது தேவனுடைய நேரம்.
இது ஆண்டவருக்கான நேரம். நான் நினைக்கவே இல்லை நான் இப்படிலாம் பேசுறேன்னு. நான் ஒன்று நினச்சிட்டு வந்தேன், ஆனால் என்னை நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்குங்க. அருமையான சகோதரிய சகோதரன், ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட அப்படியே மன்னிப்பு கேளுங்களேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க டாடின்னு கேளுங்களேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்களேன். தீர்மானம் எடுக்கிறோம். போன திருவிருந்த ஆராதனைக்கு நம்ம தீர்மானம் எடுத்தோம், இதெல்லாம் நான் செய்வேன்பான்னு தீர்மானம் எடுத்தோம். ஆண்டவரே வாரந்தோறும் கடைசியாக நான் ஆராதனைக்கெல்லாம் மிஸ் பண்ணால் வந்துடுவேன். எந்த சொந்தக்காரங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் சரின்னு நம்ம முடிவு பண்ணோம். ஆனாலும் எத்தனை நாள் வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு? சகோதரி, நான் சொல்லுகிறேன், சுபாவம் மாறாம நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து வந்து உட்கார்றதுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. நான் சொல்றேன், சுபாவம் மாறாம நீங்க சமூகத்துல வந்து ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அவர் ஏத்துக்குவாரு. அவர் அதெல்லாம் குறையில்லாத மனுஷன். ஆனா நீங்க பரலோகம் போகணும், அதெல்லாம் விடணும். ஆண்டவர்கிட்ட அப்படியே, ஆண்டவரே அப்படியே கொஞ்ச நேரம் நாவங்கள்லாம் சத்தத்தை உயர்த்தலாம்ல, கொஞ்ச நேரம் அப்படியே துதிக்கலாம்ல. அவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காருல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்பை எவ்வளவோ துன்புறுத்தினாங்க, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சாங்க. ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க, குழியில போட்டாங்க, வித்துட்டாங்க, செத்துட்டேன்னு போய் சொல்லிட்டாங்க அப்பாட்ட. ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சா தெரியுங்களா? அவங்கள ஏற்றுக்கொண்டார். அவங்க மேல எந்த பகையும் காட்டல. அந்த சுபாவத்தை கேளுங்களேன். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்துவார். இன்னும் நம்ம நிலைமை மாறல, நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே ஆகாது. ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஆண்டவரே நம்மை அதிகமா நேசிக்கிறார், நம்ம திருச்சபை அதிகமா நேசிக்கிறார். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இனிமேல நாங்க தீர்மானம் எடுக்கிறதுல விட்டுட்டு உங்களுடைய சமூகத்துல வந்து சும்மா மனுஷனுக்காக செய்யாதீங்க. நிஜமா சொல்றேன், மனுஷனுக்காக பிரியப்படுத்த நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க ஒண்ணுமில்லாம போயிருவீங்க. மனுஷனை பிரியப்படுத்த தயவு செய்து சொல்றேன், மனுஷனை பிரியப்படுத்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யாதீங்க. ஒரு காரியனாலும் ஆண்டவருக்கு பிரியமானதான் பாருங்க. அருமையான சகோதரிய சகோதரன், யோசேப்பு அவங்க சகோதரெல்லாம் வந்து நிற்கும் போது கண்ணீரோடு போய் அவர்களை கட்டி அணைத்தார். சுபாவங்கள்ல மாற்றம் நமக்கு வரணுங்க. நான் இப்படி நடத்தவே மாட்டேன், நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்துட்டுப்போமா, ஒரு ரெண்டே நிமிஷம் கடைசியா சொல்லி பாடி முடிக்க போகிறோம். ஆண்டவரை இந்த மாதத்துல, இந்த 10வது மாதத்துல முதல் ஆராதனை தேவனோடு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்னதான் வந்தாலும் சரிப்பா, நான் உங்களைப்பா நம்புவேன்ப்பா, உங்களை ஆராதிப்பேன்ப்பா, உங்களை முறுமுறுக்க மாட்டேன்ப்பா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே எங்களை ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா,
துதிப்பே இன்னும் இன்னும் உம்மை எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் என் நேரமும் நான் போற்று இன்னும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் ஓ ஜீசஸ், இன்னும் உம்மை நல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை உமக்கே மகிமைப்பா. இன்னும் இன்னும் துதிப்பேன், ரபஷதரகா ஆராதிப்பேன். இரு கரத்தை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ரிபஷதரகா ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே. உண்மையா தேவன் ஆராதிக்கலாம். என் தேவன் நீங்க தொடுவீராக ஆண்டவர், எங்கள் சபையை நிரப்புவீராக. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ரிபலகரரா ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் ஆமென், பாதம் ஒன்றை. கடைசியாக இரு கரத்தை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. துதிங்க நமக்கு உமக்கே எங்கள் ஆராதனையில் நீங்கள் பிரியப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா துதிக நமக்கையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீதியான பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.